ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரியல் நம்பர்ஸ் சாப்டர்ல இருக்க 5th சம் பார்க்க போறோம். சரியா? இப்போ 5th சம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, செக் வெதர் 6 power n can end with the digit 0 for any natural number n. அதாவது 6 பவர்ல நீங்க எந்த நேச்சுரல் நம்பரோட பவர் வேணா கொடுத்துக்கலாம். பவர் 1, பவர் 2, 6 பவர் 2, 6 பவர் 3, 6 பவர் 4. ஸோ அப்படி நீங்க எந்த நம்பர் கொடுத்தா அதுக்கு என்ன வரும்னா எண்ட்ல 0 வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எண்ட்ல 0 வரணும் அப்படின்னா அதுக்கு ஃபேக்டர் இருக்கு. இப்போ நம்ம பொதுவா ஒரு நம்பர் 0 வரணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 10ஆல அதை டிவைட் பண்ணாலோ இல்ல மல்டிப்ளை பண்ணாலோ கம்பல்சரி அந்த நம்பர்ல 0 இருக்குன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு என்ன நம்பர் பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு 10 எடுத்துக்கலாமே. 10 என்ன பண்ணலாம்? 2 டேபிள்ல பண்ணலாம். 5 2s are 10, 5 1. ஓகேவா? இப்போ அடுத்து ஏதாவது ஒரு நம்பர் 20, அகெயின் 2, 10 2s are 20, 2 5. ஓகேவா? இப்போ ஒரு 80, 2 4 2s are 8, ரிமைண்டர் 2 20, திருப்பி 2 10 2 5. ஓகேவா? ஸோ எந்த நம்பர் 0ல முடியும் அப்படின்னா அந்த நம்பருக்கு கம்பல்சரி எது ஃபேக்டரா இருக்கணும்னா 2வும் 5வும் ஃபேக்டரா இருக்கணும். ஓகேவா? அப்ப 2வும் 5வும் ஃபேக்டரா இருக்க நம்பரால மட்டும்தான் ஒரு நம்பருக்கு 0ன்ற எண்டு கொடுக்க முடியும். இப்போ 6, இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 6ன்ற நம்பருக்கு உங்களுக்கு ஃபேக்டர் 0 வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 6ஓட ஃபேக்டர் என்னன்னு பார்ப்போம். 6க்கு எந்தெந்த டேபிள்ல போடலாம்? 2 டேபிள், 3 2s are 6, இன்னொன்று 3, 1 3s are 3. அப்போ 6ஓட ஃபேக்டர் என்ன வருதுன்னா 2 into 3 தான் வருது. அப்போ 6 பவர் n என்ன வரும்? 2 into 3 பவர் n. n என்ன வேணா கொடுக்கலாம், பவர் 1, பவர் 2, பவர் 3. அப்ப என்ன கொடுத்தாலும் அந்த இடத்துல என்ன வராது அப்படின்னா 0 வராது. சோ அப்ப நீங்க என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, ஃபேக்டர் நமக்கு 2 இருக்கு, ஆனா 5ன்ற ஃபேக்டர் நமக்கு இல்ல அந்த இடத்துல. அப்ப 5 ஃபேக்டர் இல்ல அப்படிங்கறத நீங்க அந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். சோ இதுல சம்ஸ் இவ்வளவுதான். அப்ப நீங்க ரிட்டர்ன் எழுதுறதுலதான் உங்களுக்கு மார்க்கே இருக்கும். ஏன்னா சம் ரொம்ப கம்மியா இருக்கனால இது ரிட்டர்னிங் எழுதுறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு மார்க் இருக்கு. சரியா? அப்ப என்ன எழுதலாம்? ஃபார் எனி நம்பர் to end with a 0. எந்த நம்பருக்கும் end 0வா வரணும்னா நமக்கு என்னென்ன ஃபேக்டரா இருக்கணும்? 2 and 5. 2 5 நமக்கு என்னவா இருக்கணும்? ஃபேக்டரா இருக்கணும். 2 and 5 as a factor. அப்படி இருந்தா மட்டும்தான் இது கம்பல்சரி என்னவா இருக்கும்? அதாவது எண்ட்ல 0 வரும் அப்படிங்கறத நீங்க சொல்லணும். சரியா? இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் சம் போட்டுட்டு நீங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. 2ஆல இப்ப நீ 6, அப்ப என்ன வரும்? 6 பவர் n is equal to 2 பவர் n into 3 பவர் n. அப்ப கம்பல்சரி இது என்ன வராது? 0ல வராது. சரியா? அப்ப அடுத்து கண்டென்ட் லாஸ்ட் கன்க்ளூஷன் என்ன கொடுக்கணும் நீங்க? It will never ends with 0. இதுல என்ன வராது? 0 வராது. ஏன் அப்படின்னா since 5 is not a factor. Since 5 is not a factor. 5ன்ற ஒரு ஃபேக்டர் இல்ல. ஏன்னா இதுல என்ன ஃபேக்டர் இருக்கு? 2ங்கிற ஃபேக்டர் மட்டும்தான் இருக்கு, 5ன்ற ஃபேக்டர் இல்ல. சோ என்ன எழுதுறீங்க? by fundamental theorem of arithmetic number, கண்டிப்பா இது எழுதணும் பசங்களா. இது எழுதினாதான் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. இல்லாட்டி இதுலயே அரை மார்க் போயிடும் நமக்கு. there is no value of six power n cannot ends with 0. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு?